அந்த இன்றைக்கி நாளைக்கு இட்லி புதினா சட்னி, அப்புறம் பப்பாயா, வெஜிடபிளுக்கு வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி சால்ட் பெப்பர் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் வந்து ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக குதிரைவாளி தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுக்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவேன். வதக்கிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எனக்கு வந்து சவுத்து ஊற்றிட்டு அப்புறம் கேரட் ஊற்றி போட்டேன். தனியாக பொரியல் செய்ய முடியாத காரணத்தினால அதிலேயே போட்டாச்சு. இப்போ வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். குதிரைவாளி ரைஸு நான் வந்து 2 டம்ளர் மாதிரி எடுத்துருந்தேன். அதுக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். 10 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சாலே போதும். நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கர் போட்டு ஒரு 3 விசில் வர மாதிரி விட்டுடுங்க. நல்லாவே வெந்துடும். நான் வந்துட்டு கொஞ்சம் குழைவாக சாப்பிடுவேன். நைட்டுக்கு வந்துட்டு மஷ்ரூம் குழம்பும் கார்லிக் பட்டர் ரொட்டி. பாய்.